மணி 3 போகுது. இந்த சாரீக்குரிய ப்ளவுஸை எடுத்து வச்சாச்சு. அயர்ன் பண்ணிடலாம். மணி 4:10 ஆகுது. இடையில 3 கஸ்டமர் வந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு இப்போ இதை கட்டிங் போடுறோம். பாதி வேலை முடிஞ்சிருக்குது. மீதியை பார்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணி 4:45 ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, 4:45 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வேலையும் நடக்கலை. அந்த ப்ளவுஸ் இன்னும் கட்டிங் போடல. ஒரு சின்ன குழப்பம். ரொம்ப டயர்டாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அப்படியே டயர்டாக இருக்குது. அப்படியே அமைதியாக போயிட்டுருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வயிறு காலியாக இருக்கிறப்ப மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்கிறத விட டயர்டாக இருக்கும்போது வேலை செய்ய மாட்டேங்குது மூளை. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேலை செய்யலாம். உங்களுக்கு நிறைய டைமில் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோங்க. அந்த 2 மணி நேரத்தில் முடிக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அது ஒரு வேலை செய்கிற வேலை, அந்த வீட்டு வேலையோ இல்லை ஏதாவது ஒரு வேலையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புக்கு படிக்கிறதுனா கூட ஓகே தான். இந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ புக்கு படிக்கிறோம், இந்த புக்கை எவ்வளோ தூரம் படிக்கிறோம் அப்படின்றது கூட இருக்கலாம். எந்த ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சோமா அந்த 2 மணி நேரத்தில், அதுதான் முக்கியம். இந்த 2 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்ல, இந்த 2 மணி நேரம் உபயோகமாக இருந்துச்சா அப்படின்றத மட்டும் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அப்படி செஞ்சாலே போதும். லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறிடலாம்.